வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன். இது ரயில்வே என்டிபிசியில் கேட்ட சம். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்கள். ரூட் சிக்ஸ் ஈக்குவல் டு 216 பவர் எக்ஸ். ஃபைண்ட் எக்ஸ். இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைனா 2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு 2 2 3 மொத்தம் 3 2 இருக்குது. ஓகேங்களா? என்ன இருக்குது நடுவில் சிம்பிள்? எதுவுமே இல்லை. மல்டிப்ளிகேஷன். ஸோ 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. அந்த 8 அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உள்ள என்ன நம்பர் இருக்குது? 6. அந்த 6 இங்கே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? பவரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் இந்த 8 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நியூமினேட்டரில் என்ன வரும்னா இந்த 8ல் 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா வரும் 7. போட்டிங்களா? அவ்வளோதான். இப்போது ரைட் ஹேண்ட் சைடுனா இருக்குது 216 பவர் எக்ஸ். ஓகேங்களா? இந்த 216 வந்து என்னன்னா 6 அடுக்கு 3. ஓகேங்களா? 6 கியூப் தான் வந்து 216 நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 216 வந்து 6 கியூப்னு எழுதுகிறேன். அந்த எக்ஸை பவரில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? தென் வாங்க 6 பவர் 7/8 ஈக்குவல் 6 பவர் 3 பவர் எக்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா இந்த பவரில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 பவர் 3x. ஓகேங்களா? இப்போது பேஸ் ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா கேன்சல் ஆகிடும். அப்போது பவர் லெக்தை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 7/8 ஈக்குவல் டு 3x. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ தான். அப்போ எக்ஸ் இந்த 3 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? அப்போ 8 × 3 மாறிடும். அப்போது 7 / 8 × 3 என்ன வரும்? 24. ஸோ இந்த எக்ஸ் அப்படியே வரும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் சம் வந்துச்சுன்னா இப்படி தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெக்ல சந்திக்கலாம். நன்றி மக்களே.